அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் இப்போது தவிடுபடியாகிவிட்டது. அதனால் அங்கு பல கோழிப்பண்ணைகள் அதிகம் தொடங்கப்பட்டுள்ளன. உலகின் மிகப்பெரிய மக்கள் பேரணியை மக்கள் ஈரானில் நடத்தி காட்டி கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஜனநாயக தாகம் எடுத்து அவர்கள் இப்போது தவிக்கிறார்கள். பழைய தண்ணீர் தாகமெல்லாம் போச்சு. ஜனநாயகம் வேண்டாம், ஜனநாயகம்தான் வேண்டும் என்று துடிக்கிறார்கள். தண்ணீர் தாகம் கூட இப்போ அவர்களுக்கு 2ஆம் பட்சம்தான். 1979 நடந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனையே தூக்கி சாப்பிட்டு விட்டது இந்த மக்கள் புரட்சி. இஸ்லாமிக் ஆட்சி வேண்டாம் என்று சொல்ல பாவம் அவர்களுக்கு 47 வருஷம் ஆயிடுச்சு. 47 வருட சிறை தண்டனையை அனுபவித்த பின்புதான் அதை சொல்ல முடிந்தது போலும். பாவாடை சாமிகளுக்கு பின்னால போவதே பாவம் என்று இப்போது தெரிந்துவிட்டது. அவனுங்க நமக்கு ஆப்பு வச்சிடுவானுங்க, எப்படியும் அதை வச்சு அவனுங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவான். அந்த உண்மை இப்போது அவர்களுக்கு புரிந்துவிட்டது. கேரளாவில் பினராயி விஜயனுக்கு ஆப்பு அடித்த மாதிரி ஈரானிலும் ஆப்பு அடிக்க கிளம்பிட்டாங்க. இந்திய தொலைக்காட்சிகளிலேயே முதல் முறையாக இந்த மாபெரும் கூட்டத்தை காண்பிக்க மாட்டேங்கிறானே. ஏன்? துட்டு கொடுத்தாதான் அவன் போடுவானாம். அதனால நாம் அதையெல்லாம் பேக்ரவுண்டில், இந்த வீடியோவின் பேக்ரவுண்டில் காட்ட வேண்டியதாக இருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் பாதிக்கப்பட்டவர்கள், அரசாங்க சம்பளம், டிஏ, பென்ஷன் இவையெல்லாம் ஒழுங்காக கிடைக்கப் பெறாதவர்கள், டாக்டராக முடியாமல் ஏமாந்து போனவர்கள், தூய்மை பணியாளர்கள், ஏமாற்றப்பட்ட செவிலியர்கள், பொங்கலுக்கு கரும்பு கிடைக்காதவர்கள் என பலதரப்பட்ட மக்களும் கூடி இந்த சர்வாதிகாரிக்கு எதிராக குரல் எழுப்பி போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அங்கு ஈரானில். அதுதான் இப்போது அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. சிவப்பு துண்டை விரித்து அந்த கூட்டத்திலும் கலெக்ஷனை நடத்த வந்தவர்களை பொதுமக்களே பார்த்து விரட்டி அடித்தது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதனால் ஆளுங்கட்சி, அதாங்க கோமெனியின் கட்சி அரண்டு போய் கிடக்கிறது. இப்போது வெல்லட்டும் ஈரான் கோஷம் மக்கள் மத்தியில் கனஜோராக கேட்பதை பார்த்து பெட்டி பெருந்தகைகள் கூட வாயடைத்து போயிருக்கிறார்கள். அவன்தான் மக்கள் பிரச்சனைகளுக்காக என்னைக்குமே வாயை திறந்து எதையும் சொன்னதில்லையே. அவனை அமைதி வழியிலே இருந்துவிட்டு போகட்டும் என்று மக்களும் சொல்லிவிட்டார்கள். அமைதி வழியில் அமைதியாக நடக்கும் இந்த போராட்டத்தை பார்த்து இவர்களெல்லாம் அமைதி மார்க்கத்தினர் தானா என்ற சந்தேகம் பத்திரிகைக்காரர்களுக்கு வந்துவிட்டது. அதை வேடிக்கை மட்டும் பார்த்துவிட்டு நாம் என்ன இந்த மீடியாவில் இதை போடவா போகிறோம் என்று அந்த ஆர்எஸ்பி மீடியாக்களும் அங்கிருந்து நடைய கட்டிட்டாங்க. சீப்பை ஒழித்து வைத்து கல்யாணத்தை நிறுத்த முயற்சி செய்து இன்டர்நெட்டை கட் பண்ண மின்சாரத்தை நிறுத்திய கோமேனி இந்த சோலார் எனர்ஜியில் இயங்கும் இன்டர்நெட்டை அவரால் கட் பண்ண முடியல. அந்த விஷயம் அவருக்கு தெரியுமோ தெரியலையோ, சோசியல் மீடியாவில் அங்கு நடப்பவைகளை புட்டு வைக்கிறானுல. குவார்ட்டர் பிரியாணி 500 ரியால் கொடுக்காமலேயே பெருகி வரும் இந்த கூட்டத்தை பார்த்து ஈரானிய இண்டி கூட்டணி கட்சியினர் மூக்கின் மேல் விரல் வைத்து ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். பல ஊர்க்காரர்கள் கிராமங்களில் இருந்தும் கட்டுச்சோறு கட்டி கொண்டு வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள்னா பார்த்துக்கோங்களேன் அவர்களுடைய ஆர்வத்தை. அதில் சில பேர் கோமனியின் இறுதி ஊர்வலத்துக்கு இந்த அளவுக்கு கூட்டம் வருமா என்று ஒரு விவாத மேடையும் அங்கு ஏற்படுத்தி அதையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் புரட்சிக்கு ஆதரவு தெரிவித்து ஐரோப்பிய, அமெரிக்க, ஆசிய நாடுகளில் படிக்கும் மாணவர்கள் பேரணிகளை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். பேரணி நடத்தி எம்போட்டு நாளாச்சு. காசா பிரச்சனை நம்ம பேரணி நடத்தி தானே தீர்ந்தது. அப்புறம் நமக்கு இந்த பேரணி நடத்த வாய்ப்பே கிடைக்கலையே. காசாவுக்கு தான் பேரணி நடத்தி நம்ம தனி நாடு வாங்கி கொடுத்துட்டோம். இனி ஈரானியர்களுக்கும் ஒரு சுதந்திரத்தை போனா போதுன்னு வாங்கி கொடுத்துட்டு தான் போவோமே என்று அவர்கள் கிளம்பிவிட்டார்கள். மாணவன் நினைத்தால் அதை நடத்தி காட்டுவான். இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று மக்கள் போட்ட கோஷத்தை கேட்டு எனக்கு தான் நீங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேங்குது, வயசாகி போச்சு, காது கேட்கறது இல்லையே, நீங்கள் கோஷம் போடுவது எதுவும் எனக்கு கேட்கல, காதிலேயே விழவில்லை என்று கோமனி கூறிக்கொண்டிருக்கிறார். சரிதான், பாவம் கோமனிக்கு ரொம்ப முத்தி போச்சு போல என்று லொச்சடித்தனர் இந்த அரசியல் ஆர்வலர்கள், போர் பார்வையாளர்கள். ஜெர்மனியில் என்ன நடக்குதுன்னா, ஜெர்மனியில் 2 லட்சம் இஸ்லாமியர்கள் ஈரானுக்கு ஆதரவாக தெருவில் குதித்ததை அந்த நாட்டு மக்களே எதிர்பார்க்கவில்லை. ஆச்சரியப்பட்டு போனார்கள். இத்தனை முஸ்லீமா இந்த நாட்டில் இருக்கான், நமக்கே தெரியாம போச்ச
காசாவுக்கு ஆதரவாக கூடின கூட்டத்தை விட ஈரானுக்கு ஆதரவாக கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. இஸ்லாமிக் ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு மக்களுக்கு இவ்வளவு ஆர்வமா? பெஹ்லாவிக்கு தாலிய கட்டு என்ற கோஷம் அங்கு பயங்கரமாக கேட்டதை பார்த்து கோமெனியின் முகம் கருத்து சிறுத்து விட்டது. ரஷ்யாவுக்கு தப்பி ஓடலான்னா ஈரான் விமானத்தை ரஷ்யாவில் பார்த்தாலே நாங்கள் சுட்டு வீழ்த்தி விடுவோம் என்று விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பயங்காட்டுகிறார். அதான் கோமெனிக்கு ஒரே யோசனையா இருக்கு. கோமெனி மாதிரி ஒருத்தனுக்கு வேஷம் போட்டு ரஷ்யாவுக்கு ஒரு விமானத்தில் அனுப்பி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னா வேஷம் போடுவதற்கு ஒரு பயனும் வரமாட்டேங்கிறாங்க. நன்றி கட்ட ஜன்மங்களா இருக்காங்க, நன்றி கட்ட ஜன்மங்களாப்பா என்று கோமெனி அவர்களை திட்ட ஆரம்பித்து விட்டார். சிட்னியிலும் மெல்போர்னிலும் ஈரானியர்கள் திரண்டு வந்து போராட்டத்தை நடத்தியதை பார்த்து ஆஸ்திரேலியா அரசாங்கமே அரண்டு போய்விட்டது. அவர்களிடம் போய் கூடிய சீக்கிரமே ஆஸ்திரேலியாவில் தேர்தலை நாங்கள் நடத்துகிறோம், கோவப்படாதீங்க, வெப்பராளப்படாதீங்க, அமைதியாக இருங்க என்று ஆஸ்திரேலிய அதிகாரிகள் எவ்வளவோ கெஞ்சி சமாதானம் கூறியும் போராட்டக்காரர்கள் அடங்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க. லாஸ் ஏஞ்சல்ஸிலும் ஈரானுக்கு ஆதரவாக சன்பாத் எடுத்து கொண்டிருந்த ஏராளமான ஈரானிய பெண்கள் கருப்பு அங்கியை அவசரமாக அணிந்து கொண்டு வந்து பேரணியில் கலந்து கொண்டார்கள். அது அங்கு கூடியிருந்த மக்களுக்கு, பார்வையாளர்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. நீ ஈரானியனா? இவ்வளவு நாள் நீ ஜட்டியும் பாடியும் போட்டுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துக்கிட்டு நீ அமெரிக்கனா தான் இருக்கணும்னு நாங்கள் நினச்சிட்டோம். எங்கள் கணக்கெல்லாம் தப்பாக போச்சப்பா என்று வியந்து பலர் பேசியதை கேட்க முடிந்தது. ஈரானிய நாட்டுக்கு இப்படி ஆதரவு பெருகுவதை பார்த்து இவனுங்க காசாவையும் பாலஸ்தீனர்களையும் கூடிய சீக்கிரம் கைவிட்டுருவான், மறந்துடுவான் போல இருக்குய்யா. காசா பிரச்சனையை கையில் எடுங்கப்பா, காசாவுக்கு குலுக்கின உண்டியலை ஈரானுக்கு எடுத்துட்டு போகாதீங்க என்று அவர்கள் கதறுகிறார்கள். அந்த ஹமாசுகள் முன்னால காசால எத்தனை அப்பாவி மக்கள் செத்தார்கள் என்று கணக்கெல்லாம் போட்டு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப காசால எத்தனை பேர் சாகுறான்னு வெளியே கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. மரணமே நடக்காமல் அமைதி பூங்காவா ஆயிடுச்சா அந்த காசா? அப்ப திராவிட நாடுன்னு பேரை மாற்றி வச்சிட வேண்டியது தானே. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? ஸ்டாக்ஹோம் நகரில் கூடிய கூட்டத்தை பார்த்து தான் தெரியுது ஈரானில் பிறந்தவனுங்க காலு முளைச்சதும் உலக நாடுகளுக்கு ஓடி போய் நிம்மதியாக வாழ படிச்சுட்டாங்க, அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது இப்போ தான் நமக்கு புரிகிறது. இந்த பேரணியை பார்த்தா தான் நமக்கு புரிகிறது. இந்தியாவில் முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ்கிற மாதிரி ஈரானியர்கள் வெளிநாடுகளில் போய் நெத்தி வேர்வை சிந்த ஏன் போறாங்க, உழைக்கிறதுக்கு ஏன் போறாங்கன்னு இப்பதான் நமக்கு தெரியுது. சர்வாதிகாரி ஆட்சி பிடிக்காம தான் மாணவர்கள் விசாவையும் வேலைவாய்ப்பு விசாவைகளையும் வாங்கிட்டு ஓடி போய் வெளிநாட்டில் செட்டில் ஆகி நிம்மதியாக குடும்பம் நடத்துகிறாங்க. இப்போ தான் அதெல்லாம் நமக்கு தெரியுது. அவர்கள் போய் குடியிருந்த நாடுகளிலும் 4 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு இன்னா 40 இனியவை 40 என்று குழந்தைகளை பெற்று போட்டுக்கிட்டு அந்த நாட்டு ஜனாதிபதியின் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கறான். அப்படி என்றால் அந்த நாடு விளங்குமா? லண்டன், வியன்னா போன்ற நகரங்களிலும் இதே நிலைமை தான் நிலவுகிறது. அந்த நாட்டு அரசாங்கம் ஏண்டா இவர்களுக்கு விசாவை கொடுத்தோம் என்று நெத்தியிலும் வயிற்றிலும் போட்டு அடித்துக் கொள்கிறார்கள். ஓட்டு வங்கிக்காக இவர்களுக்கு விசா கொடுத்தா பதிலுக்கு அவன் நமக்கு வேட்டு வைக்கிறானே, இதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று எப்ஸ்டினிடம் போய் கேட்கலாம்னா எப்ஸ்டினும் செத்து போயிட்டானே. எப்ஸ்டின் ஃபைல் எதுவும் லைப்ரரியில் இருக்குதா என்று தேடி பார்த்தா ஏதாவது ஒரு ஆலோசனை கிடைக்கிறதா என்று தேடி பார்த்த போது நமக்கு ராகுல் காந்தியை பற்றி தான் செய்தி கிடைத்தது. ராகுல் காந்தி எப்ஸ்டினிடம் ஒரு ஆலோசனை கேட்டிருக்காரு. இந்திய பொது தேர்தல்களில் மோடியை எதிர்த்து எப்படி ஜெயிப்பது என்று கேள்வி கேட்டிருக்கார். எப்ஸ்டினிடம் அந்த கேள்வியை கேட்டிருக்காரு. அவர் எழுதிய குறிப்புகளில் இது காணப்படுகிறது. அவர் என்ன எழுதி வச்சிருக்காருன்னா, ராகுல் காந்தி ஒரு ஹோப்லெஸ் அமெச்சூர் தலைவர், குறைந்த அறிவுதான் அவருக்கு இருக்கு, அவருக்கு நாகரிகமாக பேச தெரியாது, மீடியாவை சாதுரியமாக கையாள தெரியாது என்று அதில் குறிப்பு எழுதி வச்சுட்டு போயிருக்காருயா. ஏன்டா நம்ம ஈஸ்டர்ன் ஃபைலை போய் திறந்து பார்த்தோன்னு ஆயிப்போச்சு. நேரே ராகுல் காந்தியை சந்திச்சு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசியிருப்பார் போல இருக்கு. இல்லைன்னா இவ்வளவு தெளிவாக அவர் எழுதியிருக்க மாட்டார்ல. இதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்? என்னடா இது இந்திய இஸ்லாமியனுக்கு வந்த சோதனை. பத்திரிகையாளர்கள், உங்களுக்கு கோமெனி போயிட்டு வேற ஒரு தலைவர் வந்து இஸ்லாமிக் ஆட்சியை கொண்டு வந்தா நீங்க ஏத்துப்பீங்களா என்று போராட்டக்காரர்களிடம் கேட்டதற்கு அவர்கள் கூறிய பதில் என்ன தெரியுமா? எங்களுக்கு எந்த இஸ்லாமிய ஆணியும் வேண்டாம், இருக்கிற ஆணியை பிடுங்கி எறியத்தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம்.
அதற்குத்தான் இந்த சுதந்திர போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். முடி மட்டுமே வளரக்கூடிய தலைவர் எங்களுக்கு தேவையில்லை. முடி இருப்பதாக ஷோ காட்டுகிற தலைவனும் எங்களுக்கு வேண்டாம். அறிவுள்ள தலைவன் எங்களுக்கு வேண்டும். அவன் ஐபிஎஸ்ஓ ஐஏஎஸ்ஓ எதை வேணாலும் படிச்சிருக்கட்டும். பத்திரிகைக்கார மீடியாக்கள் கேட்குற கேள்விகளுக்கு டான்னு தைரியமாக எதிர்கொள்ளும் தலைவன் தான் எங்களுக்கு வேண்டும் என்று கூறியதை கேட்டதும், என்னடா இது நாம் தமிழ்நாட்டுக்கு தான் வந்துட்டோமோன்னு நமக்கு சந்தேகமே வந்துவிட்டது. சரி மக்களே, நான் மீண்டும் வந்து மீதியை சொல்கிறேன். ஜெய் ஹிந்த். Please subscribe this channel to get updates.